தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. அவருடைய ஆத்துமாவானது அனுதினமும் மறுரூபமாக்கப்படுகிறது அல்லது புதிதாக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. என்னோட உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அது ஏன் புதிதாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆத்துமா அனுதினமும் புதிதாக்கப்பட்டால் மாத்திரமே நம்மை குறித்த, ஒவ்வொரு விசுவாசிகளாகிய நம்மை குறித்த தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று அறிந்து அந்த சித்தத்தின்படி வாழ நாம் நம்மளை அர்ப்பணிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஏன் என் ஆத்துமா நாளுக்கு நாள் மறுரூபமாகணும், நாளுக்கு நாள் மறுரூபமாக என்னை குறித்த ஆண்டுடைய சித்தம் என்னதுன்னு நான் அறிந்து கொள்ள முடியும். அப்படி அறிந்து கொண்டால் மாத்திரமே நான் அந்த சித்தத்தை செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்க முடியும். ஆகவே இந்த ஆத்துமா ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தத்தை அறிய மறுரூபமாக நாம் அனுதினமும் பிரயாசப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால தான் வேதம் என்ன சொல்லுதுன்னா, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய ஆத்துமா தேவனுடைய சித்தத்தை அறிகிறதிலும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலும் நம்முடைய ஆத்துமா எவ்வளவு வாஞ்சி உள்ளதா இருக்கிறது, எவ்வளவு விருப்பம் உள்ளதா அது தன்னை அர்ப்பணிக்கிறது என்பதை பொறுத்தே ஒரு விசுவாசினுடைய இந்த பூமிக்குரிய நல்வாழ்வானது அமைகிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப ஒரு ஆத்துமா கிறிஸ்துவுக்குள்ள எப்படி வாழ்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த பரிசுத்த வேதம் நமக்கு ஒரு கண்ணாடியை போல இருக்குது. நம்ம ஆத்துமா கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்குது, நல்லா வாழுதா வாழலையா அப்படின்றத நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்னா, வேதம் ஒரு கண்ணாடியை போல இருந்து நம்முடைய ஆத்துமாவை ரொம்ப அழகா என்ன பண்ணுதுன்னா படம் பிடிச்சு காண்பிக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள நான் யாரு, கிறிஸ்துவுக்குள்ள நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய ஆத்மாவுக்கும் தேவனுக்குமான உறவு, பிணைப்பு, உடன்படிக்கை, அந்யோன்யம், ஐக்கியம் இதெல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை இந்த வேதம் எனக்கு அழகாக என்ன பண்ணுதுன்னா படம் பிடித்து காண்பிக்கிறது என்று நாம் சொல்கிறோம். கவனிங்க, அப்போ இந்த ஆத்மா ஒருவேளை என் கண்ணாடி எனக்கு காண்பிக்கும் பொழுது இது கிறிஸ்துவுடனான என்னுடைய உறவு சரியா இல்லை அப்படின்னா நான் அதை உடனே கவனம் செலுத்தி என் ஆத்துமா ரட்சிப்படைய நான் பிரயாசப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் அதிக நடுக்கத்தோடு பிரயாசப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த வாழ்க்கையே இந்த ஆத்தும ரட்சிப்புக்கான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் வரக்கூடிய தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்து கொள்ளுவோம் என்று ஆவியானவர் நம்ம என்ன பண்றாருன்னா கேள்வி எழுப்புகிறத நாம பார்க்க முடியும். அப்ப இந்த வாழ்க்கை முழுவதும் இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவதிலேயே நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக இருக்கிறது என்று நாம வாசிக்கிறோம். அப்ப ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுறதுக்கு என்னங்க பண்ணணும், உங்க ஆத்துமாவை முழுக்க தேவ வசனத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? யாக்கோபு 1:21 நாம வாசித்தோமானால், யாக்கோபு 1:21 நாம வாசிப்போம். இதுவரையில் ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க, 2 முக்கியமான காரியத்தை அங்க தெளிவுபடுத்துறார் யாக்கோபு. 1, நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு அப்படின்னு சொல்றார். அப்படின்னா ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் நல்லா கவனிக்கணும், அவனுடைய ஆத்துமா ஃபுல்லா மாறிடுறது இல்லை.
எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நம்ம ஞானஸ்தானம் எடுத்த உடனே அப்படியே 100க்கு 100 இயேசு கிறிஸ்துவ மாறிடுறது இல்லை. தண்ணியிலிருந்து எழுந்த பிறகும் நம்ம அதே ஆளாக தான் இருக்கிறோம். அப்ப என் மனசு எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, கொடிய அழுக்கு நிறைந்திருக்கிறது. எல்லாவித அழுக்கு, கொடிய துர்க்குணங்களால் நான் நிறைந்திருக்கிற ஒரு மனிதன் என்பதை நான் முதலாவது ஒப்புக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப நல்லா கவனிங்க, இந்த துர்க்குணத்தை ஒழித்து விட்டு அல்லது இதை விட்டு விட்டு இங்க வசனத்தை ஏற்றுக்கொள்ள நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனிக்க, சும்மா உதாரணத்துக்கு ஒண்ணே ஒன்று சொல்றேன். பலமுறை சொன்ன உதாரணம் தான். எனக்கு உலகம் என்ன சொல்லி கொடுத்துருக்கு, என்னோட துர்க்குணம் எப்படிப்பட்டது. ஒருத்தன் என்ன ஒரு வார்த்தை நம்ம ஊர்ல சொல்லுவான், அவர் என்ன சீன்னு சொல்லிட்டா அவர் மூஞ்சிலேயே என்ன பண்ணக்கூடாது, முழிக்க கூடாது. சீன்னு சொல்லிட்டா அவர் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது. இதுதான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற பாடம். அது இயல்பாகவே நமக்கு வந்துடும். சரியா? அப்ப இது கொடிய துர்க்குணம். அப்ப வசனம் என்ன சொல்லுது? இப்ப இந்த கொடிய துர்க்குணத்தை ஒழிக்கணும்னா அவர் சொல்றாரு, காலையிலேயே கோபமா இருந்தா உங்க கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், தணியணும். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கோபம் தண்ணிய கடவுது. இப்ப வசனத்தை இப்ப சாந்தமா ஏற்றுக்கொள்ளணும். கவனிங்க, ஏன் சாந்தமா ஏற்றுக்கொள்ளணும் பிரதர்? உங்களுக்கு தெரியாது அவங்க என்ன மாதிரி என்ன பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்களை எப்படி நான் சாயந்தரத்துக்குள்ள மன்னிக்கிறது? ஒரு 2 வார்த்தை கூட நான் அவங்களை எப்படி கேட்காம விடுறது? மத்தேயு 5:44 சொல்லுது, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்க, உங்க சத்துருக்களை சிநேகியுங்க, உங்களை துன்பப்படுத்துகிற நிந்திக்கிறவர்களுக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இப்படி செய்வதனால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு நீங்கள் என்னவா இருப்பீங்க, புத்திரராய் இருப்பீர்கள் என்று வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. அப்ப இதை ஏற்றுக்கொள்ளணும். இதை ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது. நீ நிலைமையில நீங்க இருந்தா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். அப்பதான் சொல்றாரு, வசனம் என்ன சொல்லுதோ அதை ஏத்துக்க, சாந்தமா ஏத்துக்க. வசனத்துக்கு எதிர்த்து நிக்காத, வசனத்துக்கு என்ன பண்ணாத, எதிர்த்து நிக்காத. வசனம் உன்னை நோக்கி வரும் பொழுது வசனத்துக்கு முரட்டாட்டம் பண்ணாத, வசனத்துக்கு இருதயத்தை கடினப்படுத்தாத. அந்த வசனத்தை சாந்தமா உன் வாழ்க்கையில ஏற்றுக்கொள். அப்ப கொடிய துர்குணம் எனக்குள்ள இருக்குது, எனக்குள்ள கோபமும் பகையும் வைராக்கியமும் எனக்குள்ள இருக்குது. இப்போ வசனத்தை நான் சாந்தமா ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா அப்பதான் என் ஆத்மாவை அந்த வசனம் தான் ரட்சிக்கும். உங்கள் ஆத்மாவை ரட்சிக்க வல்லமையுள்ள வசனத்தை நீங்க என்ன பண்ணுங்க, சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்க. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்திலேயும் எனக்குள்ள இருக்கிற துர்க்குணம் ஒரு பக்கம் வேலை செய்யும். இந்த துர்க்குணத்துக்கு நேரா தேவனுடைய வசனம் ஒன்று இருக்கும். என் ஆத்மாவை ரட்சிக்க, என் ஆத்மாவை சீர்படுத்த, என் ஆத்மாவை மறுரூபமாக்க, என் ஆத்மாவை தேவ சாயலாக்க, என் ஆத்மாவை நல்லா கவனிங்க, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதுன்னு பகுத்தறியத்தக்கதாக அது உருமாற்றக்கூடிய வசனம் வரும்போது அதை நான் என்ன பண்ணணும்னா சாந்தமா ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் இப்படி வாழ்நாளில் ஒவ்வொரு கவனிங்க, அவன் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து கர்த்தர் அவன் சந்திக்கிற வரைக்கும், இல்லைன்னா அவன் கர்த்தருக்குள் நித்திரை அடைகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த தேவனுடைய வசனத்தை சாந்தமா ஏற்று 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 அவனுடைய எல்லா அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் அவன் ஒழித்து விட வேண்டியது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம். அப்போ இதை நாம் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். அதை நம்ம எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் ஆத்மாக்குள்ள என்ன இருக்குது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், போன வாரம் சொன்னேன் லைட்டாக. இன்றைக்கி அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். நம்ம பாருங்க, ஆத்மா 3 பகுதியால் ஆனது அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன். ஆத்மா அப்படின்னு சொன்னால் ஆத்மா அறிவு, உணர்ச்சி, சித்தம் என்கிறதான ஒரு 3 பகுதிகளால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நம்முடைய மைண்ட் அல்லது சிந்தைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது 3 பகுதிகளால் ஆனது. ஒன்று அறிவு, இன்னொன்று உணர்ச்சி, இன்னொன்று சித்தம். பாருங்க, இந்த அறிவுன்ற பகுதி ரொம்ப முக்கியம், இன்டலெக்சுவல். கவனிங்க, இந்த அறிவு எங்கேருந்து நமக்கு வருது அப்படின்னா 3 முக்கியமான காரியங்களில் நாம் என்ன பண்ணுறோன்னா அறிவை பெறுகிறோம். ஒன்று நம்முடைய எஜுகேஷன், நாம் கற்றலின் மூலமாக நாம் என்ன பண்ணுறோம்னா அறிவை பெறுகிறோம். இரண்டாவதாக நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவங்களின் வாயிலாக
நாம் அறிவை பெறுகிறோம். ஒன்று கற்றலின் வாயிலாக அறிவை பெறுகிறோம், இன்னொன்று எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அறிவை பெறுகிறோம், மூன்றாவது என்விரான்மெண்ட், நம்முடைய சூழல்கள் நமக்கு சில அறிவை படிப்பிக்கிறது. இப்படி 3 விதமான நிலைகளில் ஒரு மனிதன் என்ன பண்றான்னா அறிவை அடைகிறான். இந்த அறிவு என்ன பண்ணுதுன்னா, நல்லா கவனிங்க, நம்முடைய அறிவு எண்ணங்களை உண்டாக்குகிறது. அறிவு என்ன பண்ணுதுன்னா, அறிவு உள்ள போய் அறிவு எண்ணங்களை பிறப்பிக்கக்கூடியதா இருக்கிறது. எண்ணங்கள் கற்பனைகளை உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நாம பெறக்கூடிய அறிவு எண்ணங்களாக மாறி எண்ணங்கள் கற்பனைகளாக அது மாறக்கூடியதா இருக்குது. நம்ம ஆத்மாவில் அவ்வளோ பெரிய வேலை நடக்குது. சரி, இது மாத்திரம் இல்லை, ஆத்மாவுடைய இன்னொரு பகுதி என்ன, உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நல்லா கவனிங்க, எனக்குள்ள என்னெல்லாம் எண்ணங்கள் உருவாகுதோ எண்ணங்களின் அடிப்படையில் உணர்ச்சிகளும் எனக்குள்ளே எழும்புகிறத நாம் பார்க்கிறோம். எனக்குள்ள பாருங்க, எனக்குள்ள ஒருவரை பற்றிய நல்ல எண்ணம் எழும்பும் பொழுது இயல்பாக எனக்குள்ள இருந்து அன்பு, கருணை, சந்தோஷம், தயவு போன்ற உணர்வுகள் எண்ணத்திலிருந்து மேலோங்குகிறது. ஒருவரை பற்றிய தவறான எண்ணம் எனக்குள்ளே உண்டாகும் பொழுது, அந்த எண்ணம் உண்டாகும் பொழுது, அவரை பற்றிய தவறான எண்ணம் வரும் பொழுது கோபம், எரிச்சல், பகைமை, கசப்பு, இப்படி உணர்ச்சிகள் எனக்குள்ளிருந்து உருவாகுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப நல்லா கவனிங்க, எண்ணங்கள் கற்பனைகளை மாத்திரம் அல்ல, எண்ணங்கள் உணர்ச்சிகளையும் அது ஆளுகை செய்யக்கூடியதா இருக்கிறது. இப்ப இந்த எண்ணங்களும் உணர்ச்சிகளும் சேர்ந்து முக்கியமான வேலையை செய்யுது. அது என்னன்னா, நம்முடைய சித்தம் அல்லது தீர்மானிக்கிற ஒரு வேலையை செய்கிறது. எண்ணமும் உணர்ச்சியும் சேர்ந்து நம்ம வாழ்க்கையில் சில முக்கியமான தீர்மானங்களை அது எடுக்க வைக்கிறது. இப்படித்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா வாடுகிறார்கள். ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வாழ்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் வேதம் ரொம்ப அதை அழகாக சொல்லுது. நமக்குள்ளே உண்டாகிற எண்ணங்கள், எண்ணங்களின் அடிப்படையில் உண்டாகிற உணர்ச்சிகள், பிறகு உணர்ச்சிகளின் அடிப்படையில் உண்டாகக்கூடிய தீர்மானங்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். சரி, இன்னைக்கு முதல்ல ஒரு காரியத்தை கொஞ்சம் கவனம் செலுத்த விரும்புகிறேன். அது என்னன்னா, நாம் பெற்றுக்கொள்ளுகிற அறிவு. இந்த அறிவு ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, அறிவு தான் நமக்கு பல எண்ணங்களை உண்டாக்குகிறது. எண்ணங்கள் தான் நமக்குள்ள கற்பனைகளை உண்டாக்குகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஒரு வசனத்தை அதுக்கு ஆதாரமாக வாசிச்சா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நம்ம வாசித்தோம்னால் அது ஆங்கில வேதாகமத்திலையும் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10:3-4. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும், நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களா இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நல்லா கவனிங்க, அவர் என்ன சொல்றாரு, பவுல் சொல்றாரு, எங்களை பற்றி மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களை ஒரு ஆவிக்குரிய மனிதர்களாகவே மற்றவங்க நினைக்கல, நாங்கள் ரொம்ப கெட்டவங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்க நினப்புப்படியே நாங்கள் மாம்சத்துக்குரியவர்களாகவே இருந்தால் கூட, ஆனால் நாங்கள் மாம்சத்தின்படி என்ன பண்ண மாட்டோம், போர் செய்ய மாட்டோம். எங்களுக்கு சண்டை, யார்கிட்டையும் போய் வாக்குவாதம் பண்ணிக்கணும், அடிதடி போட்டுக்கணும், போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு, கேஸுன்னு அலையிற மாதிரியெல்லாம் நாங்கள் யார்கிட்டையும் என்ன பண்ணுறது இல்லைன்னா சண்டை பண்ணுறது இல்லை. நாங்கள் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. சரி, அப்புறம் அடுத்த விஷயத்துக்கு போறாரு. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. எங்களுடைய போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, அரண்கள். சொல்லுங்க, அரண்கள். நல்லா சொல்லுங்களேன், அரண்கள். அல்லேலூயா, அரண்கள். சொல்லுங்க, அரண்கள். ஆமா, அரண்மனை மாதிரி இருக்குதான், ஸ்ட்ராங் ஹோல்ஸ். எங்களுடைய போராயுதங்கள் பெரிய பெரிய அரண்மனைகளை அடிச்சு நொறுக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்ணுது அது? நீங்க அடுத்த வசனத்துல, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி. கவனிங்க, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நாங்கள் நிர்மூலமாக்கி. இங்க பாருங்க, இதுல we destroy every proud obstacles that keeps people from knowing God. We capture the rebellious thoughts. இந்த rebellious thoughts அப்படின்னு இருக்குது இல்லையா, அங்க
தர்க்கங்கள்னு தமிழ்ல இருக்கிற ஒரு வார்த்தை இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி இருக்குது அப்படின்னா இமேஜினேஷன்ஸ். இமேஜினேஷன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இங்க தர்க்கங்களையும் மேட்டிமையான எண்ணங்களையும் ரிபலியஸ் தாட்ஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா, அதை இமேஜினேஷன்ஸ், அதாவது அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, அது கற்பனைகள். கவனிக்கணும். இப்போ இந்த வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, சில நேரத்தில் மனுஷங்களுடைய கற்பனைகளுக்கெல்லாம் நாம் என்ன பண்ண முடியாதுன்னா பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. பிரைஸ் கார்டு இங்கே பாருங்க, இதில் இருக்குது பாருங்க, இந்த வெர்ஷனில் இருக்குது, காஸ்டிங் டவுன் இமேஜினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அப்போ இமேஜினேஷன்ஸ்னு சொல்லும் பொழுது கற்பனைகள், எல்லாரும் சொல்லுங்க கற்பனைகள். நாம் இங்கே பாருங்க, ஒரு அறிவை பெறுகிறோம், ஏதோ ஒரு விஷயத்தை கேள்விப்படுறோம். கேள்விப்படுற ஒரு விஷயம் நமக்குள்ள ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறது. அந்த எண்ணம் நமக்குள்ள ஒரு கற்பனையை, நல்லா கவனிக்கணும், நம்ம ஆத்துமா, நம்முடைய மனம் அல்லது நம்முடைய சிந்தனைன்னு சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு சிந்திக்கும் ஆற்றல் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். நாம் யோசிக்கலாம். எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, அவரவருடைய எண்ணங்களுக்கேற்ப அல்லது அவரவருடைய மனதிற்கேற்ப நம்முடைய கற்பனை பயங்கரமாக வேலை செய்யும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கோழியை பார்த்தா ஒரு கவிஞர் என்ன பண்ணுவார்னா கவிதை எழுதுவார், பாட்டு எழுதுவார். கொக்கரக்கோ செவலே கொண்டையாட்டம் செவலேன்னுவார். ஆமாவா இல்லையா? ஒரு ஆர்டிஸ்ட் பார்த்தாருன்னா அதை அழகாக படம் வரைவார். ஆமாவா இல்லையா? ஆமாம் தானே? ஆமாம். சரி, பாய் பார்க்குறாரு, பிரியாணி பாய், அவருக்கு என்ன தோணும்? 1.5 கிலோ தேரும். ஆமாவா இல்லையா? பார்க்குற ஆளை பொறுத்து அதனுடைய கற்பனைகள் மாறுகிறது. ஒருத்தருக்கு கவிதை எழுதணும்னு தோணுது, ஒருத்தருக்கு படம் வரையணும்னு தோணுது, ஆனால் ஒருத்தருக்கு பிரியாணி செய்யணும்னு தோணுது. பார்த்தீங்களா? காரணம் என்னன்னா, எல்லாருடைய எண்ணங்களும் ஒரே மாதிரி கிடையாது. ஆனால் பொருள் ஒன்று. நல்லா கவனிங்க, கோழின்றது ஒன்று தான். அதை பற்றிய ஒவ்வொருவருடைய எண்ணத்தில் தோன்றிய கற்பனைகள் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. அப்படித்தான் ஒரு விஷயத்தை நாம் ஒவ்வொருவரும் வித்தியாசமான கண்ணோட்டத்தோட பார்க்கிறோம், வித்தியாசமாக எண்ணுகிறோம், வித்தியாசமாக அவைகளை பற்றி கற்பனை செய்கிறோம். இந்த கற்பனை செய்கிறது அப்படின்றது கொஞ்சம் நல்லதுதான் சில நேரத்தில். ஆனால் அது ரொம்ப நல்ல விதமாக இருந்தால், அந்த கற்பனைன்றது யோசிக்கிறது இருக்குது இல்லையா, இது நல்லதாக இருந்தால் கொஞ்சம் நல்லது. சிலருக்கு இந்த அளவுக்கு மிஞ்சிய கற்பனை சக்தி கொஞ்சம் வேலை செய்யும். ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு மிஞ்சி யோசிக்கிறது என்ன பண்ணிட்டோம்னா சிலருடைய வாழ்க்கையே கெடுத்துடும் பாருங்க. சில நேரத்தில் இன்றைக்கி அதை பற்றி தான் கொஞ்சம் பேச போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஓவர் திங்கிங், அறிவு பிறப்பிக்கிற எண்ணங்கள் உருவாக்குகிற இமேஜினேஷன் இருக்கு இல்லையா, அந்த இமேஜினேஷன் வாழ்க்கையை எப்படி கெடுக்கும், எப்படி வாழ வைக்கும் என்பதை கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 29:18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். போதும், தீர்க்க தரிசனம். கவனிங்க, தீர்க்க தரிசனம், ப்ராப்பர் விஷன். ஒரு தீர்க்கமான தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் கெட்டு போவார்கள். கவனிங்க, எந்த ஒரு காரியத்தை குறித்து மக்களுக்கு தெளிவில்லையோ, வாழ்க்கையில் எந்த ஒரு லட்சியமோ நோக்கமோ இலக்குகளோ மக்களுக்கு இல்லாத பொழுது அவங்க வாழ்க்கை என்ன ஆயிடும்னா கெட்டு போய்விடும். நல்ல ஞாபகம் வச்சுங்க. கவனிங்க, சில நேரங்களில் இந்த உலகத்தில் மிக சிறந்த படைப்பாளிகள் எல்லாருமே மிக சிறந்த கற்பனையாளர்கள். நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஒரு அழகான ஒரு வீட்டை கட்டுறதை பார்க்குறீங்க, அந்த வீடு நீங்கள் உள்ளே போய் பார்க்குறீங்க, சுற்றி பார்க்குறீங்க, அழகாக இருக்குது, அரண்மனை அழகாக இருக்குது, தாஜ்மஹால்லாம் போகிறீங்க, நல்லா சுற்றி பார்க்குறீங்க, நல்லா இருக்குது, வியக்கிறோம், புகழ்கிறோம், அதை பற்றி பேசுகிறோம், ரொம்ப ஸ்லாகித்து கொள்கிறோம். இந்த தாஜ்மஹால் எங்கே உருவானது? எங்கே உருவானது? அந்த கட்டிட பொறியாளருடைய கற்பனையில் உருவானது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.
அது உருவான இடம் எங்கன்னா அந்த கட்டிட பொறியாளருடைய கற்பனையில் அல்லது ஷாஜகானுடைய எண்ணத்தில். இது ஷாஜகானுடைய கற்பனையோ இல்லைன்னா அந்த கட்டிட பொறியாளருடைய கற்பனையோ, இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுச்சுன்னா இது உருவாக்கப்பட்டது. அப்போ எந்த ஒரு அழகான படைப்புகளும் அந்த படைப்பாளினுடைய கற்பனையில் உருவாக்கப்பட்டது. கவனிங்க, அது ரொம்ப அழகான ஒரு ப்ராஜெக்டா அது வெளியே வருதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா அதை பற்றிய ப்ராப்பர் விஷன், ஒரு தெளிவான தரிசனம் அந்த படைப்பாளிக்கு, அந்த மனுஷனுக்கு இருக்கிறத நாம பார்க்க முடிகிறது. ஆகவே தெளிவான தரிசனம் இருக்கிறதுனால தெளிவான திசையை நோக்கி அவர்களால் என்ன பண்ண முடியுதுன்னா பயணிக்க முடிகிறது. பிரைஸ் காட். ஆமென். விளங்குதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆமா, அங்க பாருங்க, இந்த ஆங்கிலத்தில் இந்த 3 வார்த்தை சொல்லுவாங்க. எப்போ டெஸ்டினேஷன் உங்களுக்கு தெளிவாக இருக்குதோ அப்போ டைரக்ஷன் ரொம்ப கிளியராக இருக்கும். டைரக்ஷன் கிளியராக இருந்துச்சுன்னா உங்கள் லைஃப்பில் டிசிப்ளின் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்டினேஷனே தெரியலைன்னா டைரக்ஷன் என்ன பண்ணாதுன்னா தெரியாது. நல்லா கவனிங்க, நீங்கள் போக வேண்டிய இடம் தெரியாவிட்டால் போகும் பாதையை நீங்கள் வரையறுக்க மாட்டீர்கள். எங்கே போய் சேரணுன்னே உங்களுக்கு தெரியலன்னா எப்படி வேணா போகலாம். எங்கேப்பா போனோம்? எங்கேயாவது போ. வாழ்க்கை அப்படி தான் போகும். எப்படி வேணா போயிடலாம், என்ன வேணா சாப்பிடலாம், என்ன வேணா தூங்கலாம், எப்படி வேணா இருந்துக்கலாம். சாப்பிட்டாலும் சாப்பிடலாம், தூங்கினாலும் தூங்கலாம், இல்லைனாலும் இல்லை, வந்தாலும் வரட்டும், போனாலும் போட்டோம், அந்த மாதிரி இருக்கும் வாழ்க்கை. அப்போ டெஸ்டினேஷன் என்பது ரொம்ப தெளிவாக இருந்துச்சுன்னா டைரக்ஷன் இருக்கும். நல்லா கவனிங்க, டைரக்ஷன் வாழ்க்கையில் கிடைச்ச பிறகு டிசிப்ளின் வந்துடும். ஏன்னா டைரக்ஷன் தெளிவாக இருக்கும் பொழுது டைவர்ஷனில் நாம் என்ன பண்ண மாட்டோம்னா சிக்கிக்கொள்ள மாட்டோம். தெளிவான டைரக்ஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்கன்னா உங்களுடைய கவனம் வேற எங்கேயும் சிதறாது, வேற எதையும் பண்ண மாட்டீங்க. வழியில் அங்கே இங்கே எதுலையும் நீங்கள் மாட்டிக்கவே மாட்டீங்க. ஏன்னா தெளிவான டைரக்ஷனுக்குள்ள நீங்கள் டிசிப்ளினாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ ரொம்ப முக்கியமானது என்ன? தரிசனம், ப்ராப்பர் விஷன். அந்த தரிசனம் உங்களோட வாழ்க்கையை ஒரு சரியான பாதையில் கொண்டு போகும். அந்த தரிசனத்தை தேவன் தம்முடைய பரிசுத்தவானுடைய உள்ளத்தில் அவர் வைத்திருக்கிறார். அந்த பாதை அவங்கள ரொம்ப, இங்க பாருங்களேன், அதை பற்றிய இமேஜினேஷன், தேவன் வைத்த தரிசனத்தை பற்றியதான அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் அவங்கள ரொம்ப நேர்வழியா நடத்தி இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அதனால தான் யோசுவா ஒரு தலைவனா பொறுப்பெடுக்கிறான். யோசுவா தலைவனா பொறுப்பெடுக்கும் பொழுது கர்த்தர் அவங்கிட்ட சொல்றாரு. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? நீங்க வாசிங்க பார்க்கலாம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி செய்ய நீ கவனமாயிரு. நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி. அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நம்பர் 1, இது உன் வாயிலிருந்து பிரிய வேண்டாம். ஏன்? நம்பர் 2, இதில் எழுதி இருக்கிறபடி எல்லாம் செய்ய நீ ரொம்ப கவனமா இருப்பாயாக, ரொம்ப ஜாக்கிரதையா இரு. இதுல என்ன எழுதி இருக்கிறாங்களோ A to Z எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணு, கவனமா ஃபாலோ பண்ணு. இதில் எழுதி இருக்கிறபடி எல்லாம் செய்ய நீ கவனமா இருப்பாயாக. அதை சொல்லிட்டு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. நல்லா கவனிங்க, இதில் என்ன எழுதி இருக்கிறதோ அதையே இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக. எல்லாரும் சொல்லுங்க, இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக. நல்லா சொல்லுங்க, இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அப்ப ரொம்ப அழகா சொல்றாரு, இரவும் பகலும் இதுவே உன்னுடைய தியானமா இருக்கட்டும். இரவும் பகலும் உன்னுடைய எண்ணங்களை தேவனுடைய நியாய பிரமாணம் ஆளுகை செய்யட்டும். இரவும் பகலும் இதையே நீ கற்பனை செய்து கொண்டு இருப்பாயாக அப்படின்னு சொல்றார். அதனால தான் சங்கீதம் 1 சங்கீத புஸ்தகத்தை ஆரம்பிக்கும் பொழுதே இந்த சங்கீத அதை தொகுத்தவங்க சங்கீதம் 1 அழகாக வச்சிருக்கிறாங்க. முதல்ல ஒரு மனுஷன் இந்த பூமியில் ரொம்ப ஆசீர்வாதமாக வாழ்கிறதும் அவன் கெட்டு போகிறதும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி 2 மரத்தை காண்பிக்கிறார். 2 மரத்தை அங்கே காண்பிக்கிறார். ஒரு மரம் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற ஒரு பச்சையான மரம், அதை காட்டுறார். அதில் ஒரு படம். இன்னொரு படம் காற்று பறக்கடிக்கிற கரளையாய் போன ஒரு செடி.
வனாந்தரத்தில் கரளையாக போன ஒரு செடி, இப்படி ஒரு செடி, இப்படி செழிப்பாக இருக்கிற ஒரு மரம். இந்த ரெண்டு மரத்தில் எந்த மரம் மாதிரி நீ வாழணும்னு விரும்புகிறேன்னு கேட்குறார். இந்த பசுமையான மரம் மாதிரி வாழணும்னு உனக்கு ஆசையா, இல்லைன்னா கரளையாக போன செடி மாதிரி வாழணும்னு ஆசையா? இதை சொல்லிட்டு, சரி இந்த மரம் மாதிரி வாழணும்னா என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்கிறாரு. ஒன்று, உன் ஃபெலோஷிப்பை கவனமாக வச்சுக்க. முதல் ஆலோசனை, உன் நண்பர்களை பார்த்து சூஸ் பண்ணு. உன் வாழ்க்கையில் சரியான ஆட்களை தேர்வு செய், சரியான நண்பர்களை வைத்துக்கொள். ஏன்னா நம்ம கூட்டாளிங்க ரொம்ப முக்கியம். நம்ம யார் கூட பேசுகிறோம், யார் கூட சம்பாஷணை பண்ணுறதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன்னா கேட்கிறவைகள் எண்ணங்களாக மாறும். நம்ம கேட்கிற தகவல்கள் என்னவா மாறும்? எண்ணங்களாக மாறும். அந்த எண்ணங்கள் கற்பனைகளாக மாறும். அதனால் நம்ம நல்ல ஆட்களோட சம்பாஷணை பண்ணணும், நல்ல ஆட்களோட நட்பு வைக்கணும். ஒன்று. ரெண்டாவது சொல்கிறாரு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதன் மேல் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். அவ்வளோதான். ஒன்று ஃபெலோஷிப், ரெண்டாவது அதுவும் ஃபெலோஷிப் தான். அது யார் கூட? இந்த வேதத்தோட. இங்கே உலகத்தில் மனுஷங்க யார் கூட நட்பு வைக்கணுன்றதை காட்டுறாரு. அப்புறம் வேதத்தோட எப்படி நட்பு வைக்கணும், அது பிரியமாக இருக்கிறதோட நிறுத்திடாமல் அவர் சொல்கிறாரு, இரவும் பகலும் அதன் மேல் தியானமாக இருந்து. எல்லாரும் சொல்லுங்கள், இரவும் பகலும். திரும்பவும் இங்கே இரவும் பகலும். அப்போ வேதம் ஒரு விஷயத்தை பாருங்க திரும்ப திரும்ப சொல்லுதுன்னா அது எவ்வளோ முக்கியமானதாக இருக்கும்னு நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க சொல்லி இருக்கிறாரு. அப்போ நல்லா கவனிக்கணும். தேவ மனுஷனாகிய யோசேப்பு, உங்களுக்கு தெரியும் தானே, நமக்கு இன்னைக்கு பைபிள் இருக்குது. பைபிள் எடுத்தோம்னா நீங்கள் அப்படி தானே தேவ பிள்ளைகள், நீங்கள் வேதத்தை வாசிப்பீங்க, நேசிப்பீங்க, எடுத்தால் கீழே வைக்க மாட்டீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் வேதத்தை அப்படி தான் நேசிப்பீங்க. எனக்கு கர்த்தருடைய வேதத்தின் மேலே உங்களுக்கு அவ்வளோ பிரியம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அப்படி நேசிக்காமல் அதை வாசிக்காமல் இருந்தீங்கன்னா இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 5 அதிகாரம், ஒரு 30-35 நிமிஷம் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. அந்த 35 நிமிஷம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு தேவனுக்காக கொடுக்க தயவு செய்து நேரம் ஒதுக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்போ இந்த வேதத்தை இன்னைக்கு நம்ம கையில் வச்சிருக்கிறோம். பிரிண்ட் பண்ணி அழகான புத்தகமாக நம்ம கைகளில் இருக்கு. இதெல்லாம் இல்லாத காலம் தேவ மனுஷனாகிய யோசேப்பு வாழ்ந்த காலம். அந்த காலத்தில் தேவ தரிசனத்தை இரவும் பகலும் தியானம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் அவர்கிட்ட எப்படி பேசுகிறாரு அப்படின்னா, அவருக்கு 2 சொப்பனத்தை கொடுக்குறாரு. 2 சொப்பனத்தை கொடுக்குறாரு. யோசேப்புக்கு 2 சொப்பனம் வருது. ஒரு சொப்பனம் என்ன பாருங்க, ஒரு சொப்பனம் என்ன, அந்த நாட்களில் வயல்களில் விளைஞ்ச கதிர்கள் என்ன பண்ணுதுன்னா, அந்த கதிர்கள் அரிக்கட்டுகளாக கட்டி வைக்கிறாங்களாம். 11 அரிக்கட்டுகள் யோசேப்பை என்ன பண்ணுது, விழுந்து வணங்குகிறது. இது ஒரு சொப்பனம். ஒரு சொப்பனம் யோசேப்புக்கு வருது. ரெண்டாவது ஒரு சொப்பனம் வருது. 11 நட்சத்திரங்களும் சூரிய சந்திரனும் ஒரு நட்சத்திரத்தை வணங்குற மாதிரி அவர் பார்க்குறார். அப்போ நல்லா கவனிக்கணும். 11 அரிக்கட்டுகள் விழுந்து வணங்குது. 11 நட்சத்திரங்களும் பிறகு சூரிய சந்திரனும் சேர்ந்து இவரை வணங்குது. இது யோசிச்சு பாருங்க. யோசேப்போட வாழ்க்கையில் இதுதான் யோசேப்பை பற்றிய தேவனுடைய திட்டம். இந்த தேவ தரிசனம் உள்ள வந்த உடனே இதை இரவும் பகலும் தியானிக்கணும். நல்லா கவனிக்கணும். இரவும் பகலும் இதுதான் அவருக்கு தியானமா இருக்கணும். இரவும் பகலும் இது அவருக்கு தியானமா இருக்கணும்ன்றதுக்காக ஆண்டவர் இதை எப்படி கொடுக்கிறாரு, இரவுக்காக ஒரு சொப்பனம், பகலுக்காக ஒரு சொப்பனம். பிரைஸ் காட், அல்லேலூயா. இரவுக்காக ஒரு சொப்பனம். நீங்க இன்னைக்கெல்லாம் வெளியில போய் வானத்தை அண்ணாந்து பார்த்தா நட்சத்திரங்கள்லாம் ரொம்ப தெரியல. நட்சத்திரங்கள்லாம் எங்கேயோ ரொம்ப தூரம், நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டா மாதிரி தெரியுது. உங்களுக்கு தெரியுமா, கிராமங்களில் லைட்டெல்லாம் இல்லாத நாட்களில் அப்படி வானத்தை பார்த்தா இந்த கருப்பு துணியில் வெள்ளியை ஊத்துனா மாதிரி இருக்கும். அப்படி நட்சத்திரங்கள் அப்படி இருக்கும் நட்சத்திரங்கள். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க. யோசேப்பு எங்கள் அண்ணன் தம்பிகளால் விற்கப்பட்ட பிறகு எகிப்துக்கு போனால் அங்கே கரண்ட் இல்லை, வாசலில் அப்படி படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்த்தா என்ன தெரியும், அப்படியே மேலே நட்சத்திரங்களா தெரியும். என்ன இப்போ வரும் மனசுக்குள்ளே, என்ன வரும், ஆமாம் இந்த நட்சத்திரம் நான் தான், அதை சுற்றி வருது, அது எங்கள் அண்ணன் ரூபன்,
இது எங்கள் அண்ணன் சிமியோன், இது எங்கள் அண்ணன் லேவி, இது அவன், இது இவன், அப்படி மனசுக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா தேவன் இதை செய்ய போகிறாருன்னு பகல் நைட்டெல்லாம் ஓடும். காலையில் வந்த உடனே பாருங்க, ஊரில் எங்கேயும் விவசாயம் நடக்கலை, எகிப்தில் விவசாயம் நடக்குது. அப்படி விளைச்சலோ விளைச்சல், அப்படி கொல்ல விளைச்சல் விளையுது. இங்கே பாருங்க, இவர் போறாரு, போனா அங்கே விளையிறதெல்லாம் பார்க்குறாரு. அரிக்கட்டுகள்லாம் அறுக்குறாங்க, கட்டுறாங்க. இப்படித்தான் 11 அரிக்கட்டுகளில் என்னை வணங்க போகுது. அப்போ பகல்லையும் தேவன் தன்னை குறித்து சொன்னதை தியானிக்கிறாரு, இரவுலேயும் தேவன் தன்னை குறித்து சொன்னதை தியானிக்கிறாரு. அப்ப இரவும் பகலும் இந்த வேதத்தை தியானிக்கிறதுல தன்னை அர்ப்பணிச்சதுல கவனிங்க, இந்த மனுஷன் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு. பிரைஸ் காட், ஆமென். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.